மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. Chai with Chitra. ஐமேக்ஸ் கேமராவில் இந்திய படங்கள் படமாகின்ற சூழ்நிலை உருவாகுமா? ஐமேக்ஸ் தியேட்டரே கம்மி தானே சார். எதுக்காக அதில் எடுக்கணும்னு தெரியல. அப்ராடில் வந்து நிறைய தியேட்டர்ஸ் இருக்குது. ஃபிலிம்லேயே எடுக்கிறாங்க, ஃபிலிம்லேயே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நோலன் படம்லாம் ஐமேக்ஸ் கேமராவில் படமாக்குறதுனா இப்போ படமாக்குறது மாதிரி எத்தனை டைம் காஸ்ட்லியாக இருக்கும்? நார்மல் கேமராலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு காஸ்ட்லியாக இருக்கும். காஸ்ட்லி. அது மாத்திரம் இல்லை, அது ஹெவி, அதோட மனோரபிலிட்டி. இப்போ 3Dயில் எடுக்கிற மாதிரி தான், ரிக் போடுற மாதிரி தான். இட்ஸ் எ பிக் கேமரா. ஸோ அதில் எடுக்க வேண்டிய கதை எடுத்தால் தான் உங்களுக்கு அது தெரியும். அந்த டைரக்டர் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கேமரா இட் இஸ். ஏன் இந்த கேமரா யூஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அது இப்போ நோலனுக்கு தெரியும், அதனால் அவர் எடுக்கிறாரு. சும்மாலாம் கையில் கேமரா எடுத்துகிட்டு ஓடு அப்படி எப்படின்னீங்கன்னாக்கா அது நடக்காது. ஸோ இப்போ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் 35mm ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சினிமா ஸ்கோப் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 3Dலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்தது டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு? ஒவ்வொரு ஃபார்மேட்டும் நம்ம 35mm தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம், ஃபிலிமில். அப்போ எடுக்கும்போது யாருக்குமே தெரியாது நான் என்ன எடுத்தேன்னு. நான் கொஞ்சம் டைட்டராக கூட எடுத்துருப்பேன், ஜூமில் கண்ணு மட்டும் எடுத்துருப்பேன், டைரக்டருக்கு தெரியாது. ரஷ்ஷை பார்க்கும்போது தான், சார் இப்படி ஒரு ஷர்ட் சூப்பராக இருக்குது சார். சார் என்ன சார் ஃபுல்லாக இருக்குது சார், டைட் வச்சிட்டிங்களா? 2 டைப்புன்னு நடக்கும். ஆமாம். அதனால் ரஷ்ஷை பார்க்கும்போது நம்ம ஹார்ட்டு பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா டைரக்டர் வந்து அவரோட ஒத்துப்போதான் பாவி, நான் வந்து ஃபுல் ஃபிகர் நினச்சி ஷார்ட் எடுத்துருக்கேன், நீ இவ்வளோ க்ளோஸ்அப் வச்சுருக்க அப்படின்னு. இந்த டைலாக் பேசும்போது இங்கே பேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கரெக்ட் இருப்பாங்க. அதனால் அந்த பயம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் ஃபோக்கஸ் இருக்கா, எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்கா, இந்த லேபில் என்ன பண்ணானுங்க ஒன்றுமே தெரியாது. அந்த பயம்லாம் போயிடுச்சு. அப்போ தான் இந்த கடவுள் நம்பிக்கைலாம் வந்து தாயத்தெல்லாம் கட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து டிஜிட்டல் வந்தவுடனே ஹார்ட் டிஸ்கை ரேஸ் பண்ணுறானுங்க. ஏன்னா இங்கே டிஐடின்னு ஒருத்தனை ஹயர் பண்ணால் அவனுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேமரா அட்டெண்டன்ட் பக்கத்து வீட்டு பையன் அவனை கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவன் ஏதோ ஒரு பட்டன் அமைக்க ரேஸ் பண்ணுவான். ஸோ இந்த பயம் இருந்தால் அதுக்கு ஒரு டீமை வச்சு இது பார்த்துட்டு இருந்தோம். இப்படி ஒவ்வொரு ஃபார்மெட்லேயும் ஒவ்வொரு ஃபால் பேக் இருக்குன்னு. உங்களுக்கு இதில் எந்த ஃபார்மெட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்மெட்? அஃப்கோர்ஸ் டிஜிட்டல் தான். there's no பல கேமராமேன் வந்து இன்னும் திரும்ப இந்த ஃபிலிம் வராதான் ஏக்கத்தில் இருக்காங்க. நீங்கள் டெய்லர்கிட்ட துணி தைச்சி போட்டுக்கிறோம், என்றைக்கு இல்லை நீங்கள் கடைசியாக துணி தைச்சி போட்டீங்க. இது எதுவும் ட்ரெய்லர் தான் தைக்கிறேன். நீங்கள் எந்த டெய்லர்கிட்ட போய் தைச்சிங்க சொல்லுங்கள். இப்போ நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது சுந்தரம் மாஸ்டர்னு எங்கள் ஊரில் ஒரு டெய்லர் இருந்தார். தீபாவளிக்கு தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு துணியை வாங்கி தருவாங்க ஊருக்கு. அதனால் வருஷம் ஃபுல்லாக அந்த சைடு அந்த கடையை தாண்டி போகும்போது வணக்கம் மாஸ்டர்னு அப்படியே பல் தேய்ச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பான், லுங்கி கட்டி ஒரு பனியன் போட்டு. அவனுக்கு நான் யாருன்னே தெரியாது. ஆனால் நான் வந்து மூஞ்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பேன். தீபாவளிக்கு அவன் என் துணி தைச்சி தருவான். அவன் இப்போ உங்கள் ஷர்ட்டில் இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு மல்டி கலர் இது வச்சு வேறு ஒருத்தன் துணியிலேருந்து வச்சு தைச்சி கொடுத்துருவான். அப்புறம் இந்த ஹெம்மிங் பண்ணி கொடுப்பான். இந்த இடத்துல ஒரு வீ கட்டு வைப்பான், இங்கே ஒரு வீ கட்டு வைப்பான். அதுக்காக அந்த ஆளுக்கு நான் 1 வருஷம் ஃபுல்லாக வணங்க போட்டுருக்கேன். இப்போ அப்படி இல்லையே, போய் ஜாராவில் போய் ஒரு சட்டையை வாங்கினீங்கன்னா அங்கேயே போட்டு பழைய துணியை வண்டியில் போட்டு வந்துடுறோம். அவ்வளோ குயிக்காக இருக்குது. ஆன்லைனில் வீட்லேயே வருது. ஃபிட்டாலாம் திருப்பி அனுப்பிச்சிடுறோம். ஸோ தட் சேஞ்ச் லைக் தட் இட் இஸ். டிஜிட்டல் ஹஸ் சேஞ்ச் எவ்ரி திங். இப்போ என்னன்னாக்கா இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய கேமராமேன் ஆகிட்டாங்க. எவ்ரிபடி கேன் ஷூட், எவ்ரிபடி கேன் மேக் அ ஃபிலிம். த காம்படிஷன் இஸ் இன்க்ரீஸ்ட், நாலேஜ் இஸ் இன்க்ரீஸ்ட், பீப்புள் ஹவ் கம் வித் வெரி குட். இப்போ தமிழில் எடுத்திங்கன்னா ஒரு 15 நல்ல கேமரா இருக்காங்க. அப்போல்லாம் ஒரு பிசி ஸ்ரீராம், ஒரு பால் மகேந்திரா, அப்படி தான் இருந்தாங்க. இப்போ வந்து 15 பேர் நல்லா எடுப்பாங்க. ஸோ பாம்பேயில் எடுத்திங்கன்னா ஒரு 15 பேர் நல்லா எடுப்பாங்க. கேரளாவில் எடுத்திங்கன்னா ஒரு 20 பேர் நல்லா எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்த்தி காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இதில் நம்ம 40 வருஷமாக சினிமாவில் வண்டி ஓட்டிருக்கிற ஆளுக்கும் படம் கிடைக்குது. அதுவே ஒரு பெரிய பிளெஸிங் தான். உங்களுக்கு ரொம்ப பிடித்த கேமராமேன் யார்? எனக்கு தமிழில் வந்து சந்தோஷ் வந்து ஒரு பாண்ட் கேமராமேன். அதாவது இஸ் அ பாண்ட் டேலண்ட். லைக் இளையராஜா இஸ் அ பாண்ட் மோகன்லால் கம்ப்ளீட் ஆக்டர்ன்ற மாதிரி. ஆமாம், இது அவர் ஒரு ஏன்னா நான் எப்படி சொல்லலான்னாக்கா, நான் வந்து சின்ன வயசில் வந்து அசிஸ்டண்டாக இருந்தபோது ஒரு படம் பார்க்க போனேன். எங்கள் அண்ணனோட காதலுக்கு மரியாதையெல்லாம் எடுத்தார் அந்த கேமராமேன். ஆனந்தகுட்டன் தான் அவர் எடுத்த படம் அது. அந்த படத்தில் ஒரு சாங் மட்டும் பயங்கர ஸ்டன்னிங்காக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.
நான் வந்து ஆனந்தகுட்டன் சார் என்ன அப்படி பின்னிட்டாரு, ஏன்னா அப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபி நான் பார்த்ததே இல்லை மலையாள படத்தில். இந்த பாட்டு மட்டும் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஒரு பீச்சில் அது இதெல்லாம் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வைட் ஆங்கிள்லாம் போட்டு ட்வைலைட்டில் மார்னிங் லைட்லலாம் எடுத்திருந்தாங்க. யார் அது ஆனந்தகுட்டன் இவ்வளோ திறமையோடு எடுத்துட்டாருன்னு சொல்லி பயங்கர அவர் பொறாமையாக அந்த டேரக்டர் என் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட சொன்னதே பின்னிட்டாருன்னு. அது அந்த சாங் அவர் எடுக்கல, ஒரு பையன் வந்தான் சந்தோஷ்னு சொல்லி, அந்த சிவன் இல்லை அவரோட பையன் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறான், வந்தான் ஹாலிடேக்கு, அவர் டேட் இல்லை அதனால் இவன் அவனை வச்சு எடுத்தேன், அவனுக்கு ஒரு படம் கொடுக்க போகிறேன் நான் கொடுத்தாரு. அப்புறம் அந்த பாட்டை சந்தோஷம் வந்து அதுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு யாரோ வேற ஒரு நபர். அப்புறம் ராக்குன்னு ஒரு ஹிந்தி படம் எடுத்தார், அதுவும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இருவர் இப்பயே நான் ஏதாவது படம் இப்போ சுதா படத்துக்கு ரெஃபரன்ஸ்னால் இருவர் தான் பார்க்குறேன் நான் காம்போசிஷன். ஸோ சந்தோஷ் தான் எனக்கு ஆல் டைம் ஃபேவரெட்டு. அப்புறம் அஃப்கோர்ஸ் பிசி சார், பாலுமேந்திர சார்லாம் இருக்காங்க. பட் எனக்கு இங்கே வந்து ஆல் டைமு பாம்பேயில் வந்து இவர் அசோக் மேத்தா, இதில் வந்து பெங்காலில் வந்து சுபர்தோ மித்ரா, அது மாதிரி ஷாஜியன் கருண், ராமச்சந்திர பாபுலாம் மலையாளத்தில், எங்கள் அண்ணனும் ஷாஜியன் கருண், வேணு இவங்கெல்லாம் மலையாளத்தில் எனக்கு பிடிச்ச கேமராமேன். ரஜினிகாந்தோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையலை? நிறைய படத்துக்கு கேட்டாங்க, பண்ண முடியல. எல்லாம் அதான் இந்த பாம்பேயில் என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அக்ரிமெண்ட் போட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சைன் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு தடவை ரத்னவேலு கிட்ட சொன்னேன். அப்போ அவர் நம்ம கேஎஸ் ரவிக்குமாரோட ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார், லிங்கா. அங்கே போய் ரஜினி சாரோட ஃபோட்டோ எடுத்துக்கணும், நான் அவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போனோம். நான் ரஜினி சாரை பார்த்தோன்னே, சார் நான் ரவிகா சந்திரன் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சார் நான் பெரிய ரசிகன் சார், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். என்ன சொல்கிறீங்கண்ணே, உங்களை எத்தனை படத்துக்கு கூப்பிட்டேன், நீங்கள் வரவே இல்லையே அப்படின்னாரு. இவருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கானே, ஏன்னா சந்திரமுகிக்கு கூப்பிட்டாங்க, சிவாஜிக்கு கூப்பிட்டாங்க, ரோபோ கூப்பிட்டாங்க, எதுக்கும் போக முடியல, எனக்கு டேட் இல்லை. அப்போ அப்படி சொல்லும்போது கேஎஸ் ரவி இந்த படத்தை கூட நான் கேட்டேன், அவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி தான் ரத்னவேலு வந்தார். ரத்னவேலு நானே என்னை வந்து உன்னை கூப்பிட்டு போய் அடி வாங்கினேன் பார்த்தீங்களா அப்படின்னாரு. தேவைதானே எனக்கு அப்படின்னு சொல்லி ஜோக் அடித்தார். அதுக்கப்புறம் அவர் போகிற பக்கத்தில் அது ஒன்று சொல்லிட்டாரு, அவருக்கு என்னை கூப்பிடல அந்த படத்துக்கு, ஆனால் அதை ஒன்று சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இது ஒரு ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணேன்னு பல படங்கள் வந்துட்டு போயிடுச்சு. நான் அப்போ நெல்சன் கிட்ட கூட சொன்னேன், அப்போ ஒரு ரஜினி சார் படம் பண்ணும்போது என்னை கூப்பிடுவா, நானும் வரேன்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை சார் உங்களெல்லாம் வச்சு என்னால் பண்ண முடியாது, நான் வந்து அப்படியே இஷ்டத்துக்கு எடுப்பேன், இங்கே கேமரா கொஞ்சம் டில்டப் பண்ணலாம் சொல்ல, அது கொஞ்சம் ஃப்ரெண்டு கிட்ட தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. சரி இன்றைக்கி அது ஒரு நாள் மேபி கமலும் இவரும் பண்ண மாதிரி ஒரு ரஜினியும் மணிரத்னம் அடுத்த படம் பண்ணாங்கன்னா அது உள்ள திருப்பி நம்மளே ஃபோன் உள்ளே போகலாங்க. ஆதித்ய வர்மா படத்தை ஒரு புதுமுக இயக்குனரோட பணியாற்றினீங்க. சரி அந்த படம் வந்து என்னை டைரக்ட் பண்ண சொன்னாங்க முதல்ல. என்னை கூப்பிட்டாங்க டைரக்ட் பண்ண சொல்லி. நான் வந்து பெரிய பாலாவோட ரசிகன். பாலா சார் எடுத்த படம் அது. ஆமாம், அது திருப்பி அவங்க எதாவது ஸ்க்ராப் பண்ணிட்டு திருப்பி எடுத்தாங்க. அதனால் நான் சொன்னேன், அந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா, அவர் பாலா சார் எடுத்த படம், அவர் என்ன படம் எடுத்தார் நீங்கள் என்ன ஆச்சுன்றதுலாம் எனக்கு தெரியாது, நான் அந்த விளையாட்டுக்கு வரலன்னு. அந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு நண்பர், நான் ஒரு மலையாள படம் பண்ணதுக்கு அவர் தான் ப்ரொடியூசர், முகேஷ் மேத்தா. அவர் வந்து சொன்னார், சரி அப்போ வேறு யாராவது வச்சு பண்ணுறேன், நீங்கள் ஆனால் ஷூட் பண்ணி கொடுங்கன்னு. அது பண்ணி தரேன்னு. ஒரு 35-40 நாள் தான் ஓகேன்னு சொல்லிட்டு அதை கிரீஷேன்னு சொல்லிடு, அவர் அந்த ஒரிஜினல் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணவர். புதுமுக இயக்குனரோட பணியாற்றுவது எப்படி இருக்குது? நிறைய புதுமுக பணியாற்றிருக்கீங்க. நந்திதா தாஸோட ஃபிராக் பண்ணேன், ஃபரான் அக்தர் புதுமுக இயக்குனர் தான், ராஜீவ் மேனன் புதுமுக இயக்குனர் தான் இதில் மின்சார. ஸோ புதுமுக இயக்குனர் பாதி பேருக்கு வந்து பயமாக இருக்கும் நம்மளை பார்த்தால. ஒன்று அவங்க வந்து ஷார்ட் சொல்ல மாட்டாங்க நம்மக்கிட்ட, இது பண்ணுவாங்க, அதை பிரேக் பண்ண முதல்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லியான்னு சொல்லி கொஞ்சம் நட்பாக பழகி நீ தான் வாங்கணும். இல்லைட்டா அவங்க வந்து இவர் வச்சுருவாரு இவர் எடுத்துருவான்ற மாதிரியே இருப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்மளுக்கு தலைவலி ஆகிடும். அப்புறம் நல்லா எடுக்க வேண்டிய படத்துக்கு எடுத்த மாதிரி. இப்போ நான் சுதா கூட படம் பண்ணுறேன், சுதா கிட்ட டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங். நான் 2 நாள் ஷூட்டிங் பண்ணேன், 3 நாள் போய் நான் சொன்னேன் சுதா கிட்ட, பராசக்தியில், சுதா இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுமான்னு தெரியல, எனக்கு நீ தான் சொல்லணும், ஏன்னா உன் ஒர்க்கிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, என் ஒர்க்கிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி, இதை எப்படி we have to come to a mutual understandingன்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க படங்கள்லாம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் நிறைய இது பண்ணுவாங்க. அதனால் ஷி ரன் த டேக் லிட்டில் லாங்கர். அது எனக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு 2 நாள் த்ரூ மீ ஆஃப்.
ஏன்னா நான் அந்த இடத்துக்கு லைட் பண்ணிடல, ஆனால் ஆக்டர் அங்கே போயிடுவாங்க, கேமரா அப்படியே போங்கன்றாங்க, கிம்பலோ ஸ்டடி கேமோ. ஸோ அதை ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். ஸோ ஐ செட் நோ, இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ, யூ லெட் டெல் மீ பிஃபோர் வாட் ஷீ செட் ஐ அம் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு. அதுக்கு ரிஹர்சல் பார்க்காத எடுத்துருவாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் சொல்லி வி கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங், இப்படி பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அப்படி. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் அ ரிதம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு கரெக்ட் விஷுவல் ரிதம் இருக்கு. ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷீ இஸ் ட்ரைங் டு டூ. அதுக்கேற்ற மாதிரி என்ன அடாப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ எல்லாமே இப்போ மணின்னா எனக்கு தெரியும், ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அது 2வது படத்தில் நான் அசிஸ்டன்ட். அவர் எப்படி பிளாக் பண்ணுவார் என்னன்றது எனக்கு தெரியும். இங்கே வந்து இவங்க வேற ஒரு டைப்பில் எடுத்திருக்காங்க, அதனால் ஷீ இஸ் யூஸ் டு தட் கைண்ட் ஆஃப் ஸ்டைல். இப்போ சங்கர்லாம் தெளிவாக சொல்லுவார் இதுதான் ஷார்ட்டுன்னு, முருகதாசனும் சொல்லுவார் இதுதான் சார் சீன் இது அப்படின்னு. அந்த ஃப்ரீடம் வந்து இருக்கும். இவங்களுக்கு வந்து ஃப்ரேமில் பார்த்த பிறகு தான் தெரியுது இது இதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி தான் கொரியோகிராஃப் பண்ணி பழகியிருக்காங்க, அப்படி தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக்கர் ரிதம். அதனால் ஃபஸ்ட்டு 2 நாள் 3 நாள் முடிஞ்சோடனே நான் போயிட்டு நான் அந்த கரெக்டான ஆளாக இல்லை தப்பான ஆளை கூப்பிட்டியான்ற லெவலில் நான் போய் பேசினேன். இல்லை நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனைனா எதான் பிரச்சனை, சரி அதை நான் இப்படி சால்வ் பண்ணுறேன், நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி வி கேம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி அந்த படம் வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது? சுதா வந்து அசிஸ்டண்ட்டாக தானே இதில் இருந்தாங்க, ஆயுத எழுத்து. ஆமாம். அதனால் எப்பயுமே ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. சுரை ரிப்போர்ட் ஹிந்தியில் எடுக்கும்போது கூப்பிட்டாங்க, நான் பண்ண முடியல. அப்போ இந்த படத்துக்கு ஆக்சுவலாக ஜோமோன் டிஜான் ஒரு கேமராமேன் தான் பண்ணுறதா இருந்து, அவர் தான் 1 வருஷமாக அது கூட இருந்தார். அவருக்கு ஏதோ தெலுங்கு படத்தில் போய் மாட்டிட்டார், சூர்யா பண்ணுறதா இருந்தபோது. ஆமாம், அது தெலுங்கு படத்தில் போய் மாட்டிட்டார். அவர் 1 வருஷம் வெயிட் பண்ணார் படத்துக்கு, அது தெலுங்கில் மாட்டிட்டார். அதனால் அவருக்கு வர முடியல. நான் மணி சார் படம் அப்போ தான் முடிச்சிருந்தேன். ஸோ ஷீ ஹாஸ் மீ, மணி சாருக்கு பர்த்டேக்கு ஏதோ கேக் வெட்டுறதுக்கு அதை கொண்டு வந்தாங்க. அப்போது யார் கேமராமேன், ரவி சார் அப்படின்னாங்க. அதில் நான் சும்மா ஜோக் சொல்கிறேன்னு பண்ணேன். அப்புறம் பார்த்தா ஃபோன் பண்ணாங்க, இதான் படம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஐடியாலாம் சொன்னாங்க. இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் கிட்ட நான் ஆச்சு ஜோமன் ஆச்சு, ஏன்னா ஜோமன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இப்போ ஜோவுக்கு ஃபோன் பண்ணி கூட நான் இதில் மாட்டிட்டேன் சார், நீங்கள் பண்ணுங்கள் அந்த படத்தை, நல்ல கதை அப்படின்னாரு. எல்லாம் ப்ரெப் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ ஒரு படத்தை ஒத்துக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன க்ரைட்டீரியா? டைரக்டர் ஃபஸ்ட்டு, டைரக்டர் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் அவங்க சொல்கிற கதை. டைரக்டர் தான் மெயினாக. இப்போ எந்த மாதிரி டைரக்டர் கூட ஒர்க் பண்ணோம், அது புது டைரக்டர்னால் அவன் சொல்கிற கதை. இப்போ தேவதாஸ்னு ஒரு படம் வந்துச்சு சஞ்சய் லீலா பன்சாலி, அந்த டைமில் புது டைரக்டராக ஃபர்ஹான் அக்தர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு. புது கம்பெனி, சின்ன படம், அமீர் கான் பெரிய ஹிட் ஹீரோ இல்லை அந்த டைமில். அவர் மேலா மண்ணுன்னு எல்லா படம் ஃப்ளாப் ஆகிருந்த டைமு. அவர் லகான்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அந்த படத்துக்கு கூப்பிட்றாங்க. அந்த ஸ்கிரிப்ட் படித்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதனால் தேவதாஸ் வேணான்னு சொல்லிட்டேன், சஞ்சய் லீலா பன்சாலி படம் வேணான்ட்டேன். அவர் ஒரே ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இவ்வளோ 50 கோடி ரூபா பட்ஜெட். அப்போது ஷாருக் கான், மாதுரி தீக்ஷித், ஐஸ்வர்யா ராய், நிறைய படம், ஒண்டர்ஃபுல். நானும் அது வேணாம்னு சொல்லிட்டு தில் சாத்தா பண்ணேன். இட் பேட் மீ ஆஃப், இட் பிகம் அ கல்ட் ஃபிலிம். கரெக்ட். ஸோ ஹம் தும் படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி திருப்பி கொடுத்துட்டு கணத்தில் தம்டால் பண்ணேன். ஸோ வாட் யூ சூஸ் ஃப்ரம் த ஹார்ட் ஆல்வேஸ் பேட் பேக். எல்லா படத்துக்கும் கதை முழுசுமாக உங்களுக்கு சொல்லுவாங்களா? ஸ்கிரிப்டை கொடுப்பாங்க, எல்லாருமே ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. ஈவன் பாய்ஸுக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. ஸ்கிரிப்ட் இல்லாத எந்த படம் பண்ணுறதில்லை. ஏன்னா ஐ நீட் டு நோ வாட் ஐம் ஷூட்டிங். நான் தான் சொல்கிறேன் சார், நீங்கள் 1 வருஷம் வீடை விட்டு எங்கெங்கேயோ அலைஞ்சி, வெயிலில் அலைஞ்சி, ரோட்டில் நின்று சாப்பிட்டு, காலங்காலத்தில் 5 மணிக்கு எழுந்து நைட்டு 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சு, எத்தனை நாள் பிரேக்ஃபாஸ்ட்டு லேட்டாக 11 மணிக்கு சாப்பிட்டு, மத்தியானம் லஞ்சு 3 மணிக்கு ரோட்டில் ஏதோ ஒரு இல்லை அப்படியே நைட்டில் பிரியாணி ஒன்று வாங்கி வந்து கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு, ஏதோ பக்கத்தில் பாத்ரூம் இருக்குது அங்கேயே நின்று சாப்பிடுவோம், சாக்கடை ஓடிட்டுருக்கோம் அங்கே சாப்பிடுவோம், அப்படிலாம் வேலை செய்கிறோம். குழந்தைங்க பர்த்டேக்கு போக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, குழந்தை ஹாஸ்பிட்டல் இருந்தால் போய் பார்க்க முடியாது. நான் என் குழந்தைலாம் பிறந்த போதே நான் லொக்கேஷன் பார்த்துட்டு இருந்தேன். அது மாதிரிலாம் பண்ணுறோன்னா இட் ஷுட் பி ஒர்த் வைல். தட் ஃபிலிம் ஷுட் ஹாவ் சம் வேல்யூ இன் யுவர் லைஃப். இட்ஸ் நாட் ஒர்த் மணி. மணி இஸ் நத்திங் ஆக்சுவலி. அந்த மணி வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸோ ஏதோ ஒரு கடை வச்சுருந்தா கூட யூல் மேக் மணி. ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிற ஆள் வந்து வில் ஹேவ் மோர் மணி தேன் மீ. என்னோட எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மல்டி மில்லியனராக இருக்காங்க. அவங்களாம் வந்து வேறு பிஸ்னஸ் பண்ண, ஆனால் அவன் என்ன பார்க்கும்போது என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அதுதான் சினிமா, அதுதான் சினிமாவோட வேல்யூ. இன்றைக்கி ரவி கே சந்திரன் அப்படின்னா நாடறிந்த ஒரு பெயராக இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு யார் யாரெல்லாம் உங்களுக்கு துணையாக இருந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க? மெயின் காரணம் வந்து என் ஒய்ஃப்னு சொல்லுவேன் நான். அப்படியா? ஆமாம். ஏன்னா என்னை டாலரேட் பண்ணி என் கூட இவ்வளோ வருஷம் இருந்தது மாத்திரம் இல்லாத
நான் என்ன படம் பண்ணுறேன், என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறேன் ஒன்றுமே கேட்காத, குழந்தைங்க எல்லாம் பிறந்தபோது அவங்களே தனியாக போய் ஹாஸ்பிட்டல் போய் குழந்தைய பெற்றுட்டு அவங்க நாங்கள் ஒரு பையனையும் ஸ்கூல்லலாம் கொண்டு போய் விட்டது கிடையாது, ஒன்றும் இது பண்ண கிடையாது. ஸோ அதுக்கு அன்லெஸ் சம்படி சப்போர்ட் யூ ஃப்ரம் ஹோம். இது சினிமாவில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க படம் கிடைக்குதுன்னு. எனக்கு அப்படி நான் போய் யார்கிட்டையும் படம் கேட்டு வாங்கினது இல்லை. இதை முதல் தடவையாக நான் கேட்டது வந்து இதுதான், தக் லைஃப் தான். ஏன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக படம் வந்துட்டு இருந்து, ஃபஸ்ட் படமே அப்படி தான் வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக தான் வந்துச்சு. ஸோ ஐ நெவர் வெண்ட் அண்ட் ஆஸ்க் மனி. அதனால் ஐ கேனாட் பி தேங்க்ஃபுல் ஃபார் அதர் பீப்புள், ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் ஃபார் மை ஒய்ஃப் ஒன்லி. ஏன்னா அவங்க அப்பா இறந்த போதும் சரி, அவங்க அம்மா இறந்த போதும் சரி, எனக்கு வந்து ஷூட்டிங் நடந்திருந்து, அதனால் அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே தான் சொன்னாங்க என்கிட்ட. ராத்திரி மத்தியானம் 4 மணிக்கு இறந்துட்டாருன்னா ராத்திரி 10 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு சாப்பிட்டியான்னு கேட்டாங்க, சாப்பிட்டுருக்கேன்னு சாப்பிட்டு கூப்பிடுங்க, கூப்பிட்டு 4 மணிக்கு அப்பா இறந்துட்டாருன்னு. எங்கள் வீட்டில் தான் இறந்துருக்காரு. ஆனால் நான் வந்து சஞ்சய் லீலா பன்சாலியோட படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். அதை என்ன கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது இந்த அளவுக்கு சினிமாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணாங்க. அதாவது மருதநாயகத்துக்கு லொக்கேஷன் பார்க்கும்போது குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அவங்களே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி 5 வயசு பையனை டிரைவர்கிட்ட விட்டுட்டு அவங்க போய் அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒய்ஃப் இருந்ததுனால எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னாக்கா, நான் வெறும் கேமராமேனை மட்டும் ஒர்க் பண்ணேன். நான் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தேன், இந்த ரவி கே சந்திரன்ற பேருக்காக செல்ஃபிஷாக நான் ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன் இவ்வளோ நாள். ஐ ஆல்வேஸ் சே நான் ஃபேமிலிக்காக பண்ணுறதெல்லாம் பொய். இது இது ஒரு மேல் ஈகோயிஸ்டிக் தான். இது ஆக்சுவலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரவி கே சந்திரன்ற பேர் வாங்கி ரவி கே சந்திரனுக்கு ஒரு ஃபோட்டோ வரணும் பத்திரிகையில், இதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துட்ருக்குறோம். நான் ஃபேமிலிக்குன்றது வந்து நான் வேறு பிஸ்னஸ் பார்த்துருந்தா கூட ஃபேமிலியை ரன் பண்ணாது இருக்காங்க, எல்லோரும் ரன் பண்ணுறாங்க. ஐ வாஸ் நெவர் தேர் ஃபார் எனிதிங். இப்போ என் பையன் கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்தேன், ஷூட்டிங்கில் இருந்தேன். 29ஆம் தேதி கல்யாணம், 26ஆம் தேதி வரேன். அதுக்கப்புறம் தான் போய் 2 ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, முக்கியமான 2 ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போய் நேரில் போய் பத்திரிக்கை கொடுக்கணும். எங்கள் அக்காக்கெல்லாம் கூட ஃபோன்லேயே தான் சொன்னேன். ஸோ அப்படி அது மாதிரி சினிமாவுக்கு டெடிக்கேட்டடான ஆள் நான். அதனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு ஃபேமிலி இருந்தால் தான், இல்லைன்னா பயங்கரமாக சண்டை போடுவாங்க இல்லையா. நம்ம 365 நாள் 300 நாள் நம்ம அவுட்டோரில் ஷூட்டிங்கில் அங்கே இங்கே இருக்கும். ஸோ சினிமா தான் மேரிடு ஃபஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப், அதுக்கப்புறம் தான் குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஐ வுட் தேங்க் மை ஒய்ஃப் ஒன்லி ஃபார் இது வேறு யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. இப்படி அப்படி பார்த்தீங்கன்னா எல்லோரும் எவ்ரி ஸ்டேஜில் இப்போ ராஜீவ் மேனன் ஒரு இது கொடுத்தாரு, இப்போ மணிரத்னம் ஒரு படம் கொடுத்தாரு, அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லலாம். எங்கள் அண்ணன் எனக்கு என்ன அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கினதுக்கு, ஸோ அவர் வீட்டில் தங்க வச்சு அவர் அசிஸ்டண்ட்டாக வச்சு எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஸோ எல்லாமே இது. அப்புறம் நிறைய பாலுமகேந்திராலேருந்து பிசி ஸ்ரீராம்லேருந்து சந்தோஷம்லேருந்து பல பார்த்து கற்றுக்கின பல ஜாம்பவான்கள் இருக்காங்க. அதனால் தட் அண்ட் ஆல் கிவன். பட் வீட்டில் உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னாக்கா யூ கேனாட் பெர்ஃபார்ம் அட் த லொக்கேஷன். அதனால் தட் வாஸ் அ பிக் பிளஸ்ஸிங் நான் சொல்லுவேன். நான் நீங்கள் ஒளிப்பதிவு பண்ண படத்தை உங்கள் பிரதர் பார்த்து பாராட்டியிருக்காரு அவங்கள? நான் அவர் பாராட்டியிருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருப்போம் வீட்டில். இப்போ பையன் ஒர்க் பண்ணானாக்கா உடனே நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது. என்னடா சரியாக எடுக்கல, இதுக்கு கொஞ்சம் சரியாடன்னு சொல்லி அப்படி தான் சொல்லுவேன். நானும் சரி, என்னோடய சன்னும் சரி, என் ஒய்ஃபும் சரி. நீங்களாம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் எனக்கு கஷ்டம் அப்படின்னா பண்ணுடா அப்படின்னும். உங்கள் ஒய்ஃபும் உங்களை விமர்சிப்பாங்களா? ஆமாம், என் படத்தையே பார்க்க மாட்டாங்க பாதி படத்தை. என் படம்லாம் ரிலீஸ் ஆகிறப்ப இப்போ 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது விஜய் படம் ஏதோ வந்து அன்றைக்கி போயிருந்தாங்க, அதுக்கு போயிட்டாங்க. அதனால் என் படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு அது அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆள். இப்போ இந்த தக் லைஃப் பண்ணி பார்ப்பாங்க, ஏன்னா பையன் நடிச்சிருக்கேன் அதில், அதனால் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் டே. மற்றபடி என் படம் ரிலீஸ் ஆனால் இல்லை எனக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அங்கெல்லாம் வரமாட்டாங்க. பொதுவாகவே இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் கேமராமேன்ஸுக்கு இந்தியா முழுக்க வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பல ஒளிப்பதிவாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு. என்ன கேட்டால் அது ரொம்ப வருஷமாக இருக்குது சார். இப்போ குருதத் படத்தோட கேமராமேனே தமிழ் கேமராமேன் தான். இல்லை விகே மூர்த்தி பெங்களூர் பேஸ்டு சவுத் கேமராமேன் தான், தமிழ்னு சொல்ல சவுத் கேமராமேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து போய் நிறைய பேர், இப்போ மணிகண்டன் போனார், ரவிவர்மன் போனார், அது மாதிரி நான் போனேன், மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க அங்கே வந்து பண்ணுறாங்க. சவுத் கேமராமேனுக்கு என்னன்னாக்க நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவோன்ற ஒரு இது இருக்குது. அப்புறம் நல்ல கான்ட்ராஸ்டியாக ஷூட் பண்ணுவோன்ற ஒரு இது இருக்குது. மென்டலி அவங்க அப்படி நினச்சிருந்தாங்க. இப்போ இந்த பாம்பேயில் நல்ல டிஜிட்டல் ஏஜில் ரொம்ப நல்ல கேமராமேன்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த திரைப்பயணம் எப்படி இருக்குது உங்களுக்கு? நான் திரும்பி பார்க்கும்போது இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னாக்கா பல ரீசன் இருக்குது சார். ஒரு படத்தில் நம்ம பேடாக ஒர்க் பண்ணுறதுக்கும் இதுவும்
அதில் இன்னும் கூட கொஞ்சம் புஷ் பண்ணி இன்னும் கூட கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னும் கூட நல்லா பண்ணிடலாமோன்னு எப்பயுமே தோணும். ஏன்னா இட்ஸ் a privilege to be in movies actually. To shoot a movie, it's a privilege. நம்மளுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து சினிமாவில் நம்ம இப்போ நான் கால் வச்சிட முடியுமா, எப்படியா கால் வைக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் எனக்கு 40 வருஷமாக கால் வச்சுட்டு தான் இருக்கேன். அப்போ நான் ஐ ஷுட் புஷ் மை செல்ஃப். அண்ட் ரஹ்மான் போய் ஒரு ஆஸ்கர் வாங்கின மாதிரி, ரசூல் புகுட்டி போய் ஒரு ஆஸ்கர் வாங்கின மாதிரி ஒரு படத்தை பண்ணியிருக்கணும். நான் ரவிவர்மன் போய் ஒரு ஏசியில் போய் மெம்பர்ஷிப் வாங்கிட்டார், ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டார். அது மாதிரி நம்ம புஷ் பண்ணியிருக்கணும். நம்ம புஷ் பண்ணலையே, இன்னுமே வர்ற படத்துலையாவது புஷ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம். வீட்டில் இல்லாத அது இங்கே இல்லாத இது இல்லாத எவ்வளோ டே நைட்டு பார்க்காத ஒர்க் பண்ணிட்டோம். பட் இஸ் இட் எனஃப் இந்த ஒர்க்கு? வில் இட் ஸ்டாண்ட் இன் டெஸ்ட் டைம்? வேர்ல்டு சினிமா கூட, பெஸ்ட் சினிமா கூட போட்டு பார்த்தா நம்ம படம் வில் இட் பி இன் பார் வித் த இன்டர்நேஷ்னல் ஒர்க்? ஒரு ஹங்கேரியிலேருந்து எடுத்தாலோ, ஒரு ஆப்கானிஸ்தான்லேருந்து எடுத்தாலோ, இல்லை ஈரான் படமோ, அவங்க படத்தோட நிற்க வச்சா நம்ம படம் நிற்குமா? அந்த லெவல் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இருக்கா? இருக்காது. இல்லை நினைக்கிறீங்க? இல்லை. ஏன்னாக்க நம்மளுக்கு எல்லாமே, நம்மளது எல்லாத்துலேயுமே ஒரு மசாலா இருக்குது. பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, அடித்தா அன்நேச்சுரலாக பறக்கிறது எல்லாம் இருக்குது. அது அவங்க படத்தில் இல்லை. ஸோ நீங்கள் அந்த படத்தில் நீங்கள் கூடவே நிறுத்தவே முடியாது. நம்ம படத்தை ஸ்பீல்பர்க் படத்துலேயோ ஒரு இல்லாட்டா ஒரு கிஸ்லோஸ்கி படத்தோடதையோ நம்ம இந்தியன் சினிமாவில் நம்ம எடுக்கிற இந்த கமர்ஷியல் நான் ஒர்க் பண்ண படத்தை கொண்டு போய் வச்சுக்க முடியாது. யூனோ, ஐ ஷுட் ஹவ் கிரியேட்டட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ ஷுட் ஹவ் சீக்ட். அது மாதிரி டைரக்டரை தேடி போயிருக்கணும்னு தோணுது. இப்போ பொதுவாக இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா சில டைரக்டர்ஸ் வந்து தே கால் தி ஷார்ட்ஸு. மீதி பல டைரக்டர் பார்த்தீங்கன்னா தே ஆர் டிபெண்ட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபர்ஸ். சரி, டெஸ்டினேஷன் தெரிஞ்சால் போகிறோம் டைரக்டருக்கு எங்கே போகணுன்னு. அது இப்போ ஒரு காரில் இருக்க மாதிரி தான், நீங்கள் ட்ரைவ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ டெஸ்டினேஷன், இப்போ அந்த கதை இதை இப்படி தான் கொண்டு போகணும்னு தெரிஞ்சால் போகிறோம். எனக்கு இதுதான் வேணும், இவருக்கு மூஞ்சி தான் தெரியணும்னு. அது ஒரு தப்பே கிடையாது, அது ஒரு ஷார்ட் ஃபாலும் கிடையாது. அதுக்கு தான் நம்ம இந்த வேலையை பார்க்குறோம், கேமராமேன் வேலையை பார்க்குறோம். அதுக்கு தான் சினிமாட்டோகிராஃபர் வந்திருக்கோம். இப்போ வந்து கான்ட்ராடால்னு ஒரு 70 வயசு கேமராமேன் வந்து 38 வயசு சாம் மெண்டிஸ் கூட ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு, அமெரிக்கன் பியூட்டின்னு. அவர் அது வரைக்கும் தியேட்டரில் ட்ராமா டைரக்ட் பண்ணியிருந்தார். சாம் மெண்டிஸ் அமெரிக்கன் பியூட்டி டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கு 70 வயசு கேமராமேனை போட்டிருக்காரு. அந்த 70 வயசு கேமராமேன் வந்து வெட்ரன். சினிமாவில் வந்து எடுத்துகிட்டு ஒரு 10 வருஷம் வேணான்னு சொல்லிட்டு போய் ஃபிஷிங்லாம் பண்ணி ஜாலியாக இருந்து திரும்பி வந்து படம் பண்ணுறாரு. அவர் ஒரு சீனியர். இந்த சைடில் புது டைரக்டர், சினிமா ஷூட்டிங்கே வராதாள், அவர் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படம் ஃபஸ்ட் நாள் வந்து அவருக்கு ஸ்டார்ட் கேமரான்னு சொல்ல தெரியல, எப்போ கட் சொல்லணும்னு தெரியல. அப்புறம் சொன்னால் நீங்கள் தான் சொல்லணும், அது என்ன கட்டு நான் தான் சொல்லணுமா அப்படின்னு. அங்கெல்லாம் ஸ்டார்ட் கேமரா வந்து இவன் சொல்லுவார், ஃபஸ்ட் ஏடி சொல்லுவாங்க. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்லாம் ஃபஸ்ட் ஏடி சொல்லுவாங்க, கிளாப்பின் எல்லாமே அவன் தான் சொல்லுவாங்க. கட்டு மட்டும் தான் டைரக்டர் சொல்லுவாங்க. இப்போ நீ கெட் த ஷார்ட். இவர் பார்த்துட்டே இருந்தாரா, அப்புறம் யாரும் சொன்னாங்க நீங்கள் தான் கட் சொல்லணும் அப்படியே அப்படின்னு. அப்படி பண்ணார் அந்த படம். அவருக்கு ஒரு லென்ஸை பற்றி ஒன்றும் தெரியும், ஆனால் அவருக்கு என்ன வேணும்னு தெரியும். இதை இவ்வளோ ஒயிட்டில் பார்க்கணும்னு தெரியும், இது இவ்வளோ கிட்ட பார்க்கணும்னு தெரியும். அந்த படத்துக்கு அவர் பெஸ்ட் டைரக்டர் ஆஸ்கர் கிடச்சிது ஃபஸ்ட்டு படத்துக்கு, கேமராமேனுக்கும் கிடச்சிது. ஆனால் ஸ்பீல்பர்க்கு 30 வருஷம் ஆச்சு அந்த ஆஸ்கர் கிடைக்கிறது. மார்ட்டின் ஸ்கார்சிக்கு 35 வருஷம் ஆச்சு. டெக்னிக்ஸ். ஸோ இட்ஸ் நாட் அ யார்ட் ஸ்டிக்னு சொல்ல வரேன் நான். என்னன்னாக்கா இப்போ ரஹ்மான் கிட்ட போய்ட்டு நீங்கள் எப்படி கீபோர்டு வாசிக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு என் பாட்டு இதான் வேணும், எனக்கு மூடு இதுதான். அவர் வேறு ஏதோ பாட்டு போட்டது, இல்லை சார் எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு இந்த பாட்டு வேணும்னு கேட்கணும். அந்த கேட்குறவர் தான் டைரக்டர். ஹி இஸ் டைரக்டிங் த பீப்புள், டைரக்டிங் த க்ரூ, டைரக்டிங் த எடிட்டர், டைரக்டிங் த மியூசிக் டைரக்டர், டைரக்டிங் த சவுண்ட் மிக்சர். தட் இஸ் டைரக்டர்ஸ் ஜாப். ஸோ அவருக்கு என்ன வேணுன்றது அவருக்கு தெளிவு இருந்துச்சுனாக்கா இந்த டெக்னிக்கெலாம் தேவையில்லை. ஸோ அதனால் இப்போ வந்து எக்ஸாக்டாக லென்ஸு 50 லென்ஸு 5 அடி ஹைட்டில் வை, 5x எக்ஸ்போஷர் வை, 4 ஃபீட்டில் ஃபோக்கஸ் வைலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன லென்ஸு சஞ்சய் லீலா பன்சாலி கேட்பார், என்ன லென்ஸு எனக்கு தெரியலையே, 35 அது அப்படின்னு கேட்பார். அவருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவருக்கு இது நல்லா இல்லைன்னு தெரியும், மானிட்டரில் பார்த்து இது டைட்டராக வேணும்னு தெரியும், இல்லை இது ஒயிட்டராக வேணும்னு தெரியும், என் எடிட் பாயிண்டில் இங்கே தான் வரப்போகுது, இந்த கலர் நல்லா இல்லைன்னு தெரியும். அது தெரிஞ்சால் போகிறோம், அது என்ன மெட்டீரியலு அதெல்லாம் பண்ணிடுறேன். அது மாதிரி அதுக்கு தான் எக்ஸ்பர்ட்டாக போடுறது. ஸோ நீங்கள் ரஹ்மான மியூசிக் போட்டு நீங்கள் அவர்கிட்ட இப்படி தான் கீபோர்டு வாசிக்க, இந்த பட்டனை அமுங்க, இந்த ஒயரை சொருவுங்கன்னாக்கா வெளில போனார். அது அந்த வேலையை பார்க்குறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. அதனால் நீங்கள் வந்து ஆஸ் அ கேமராமேன் யூ ஆர் தேர் டு
டைரக்டர் டு டெல் த ஸ்டோரி, யூ ஆர் நாட் தேர் டு டைரக்ட் த டைரக்டர். அதை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ டைரக்டர் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம், அந்த டைரக்டர் லென்ஸே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என் கார் இருக்குது, விலை உயர்ந்த காரில் வந்து இறங்கியிருக்கேன், எனக்கு அதில் பட்டன் கூட திறக்க தெரியாது, ஏன்னா எனக்கு கார் ஓட்ட தெரியாது. அதனால் எனக்கு முக்கியமான இல்லை என் டிரைவர் தான், இல்லாட்டா நான் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும், அவன் வரலன்னா. ஸோ அதுக்கு தான் அவன் வந்திருக்கேன். அவங்ககிட்ட நான் அந்த இந்த கியரை போடு இதை போடுன்னு சொன்னேன், எனக்கு வண்டியை ஓட்ட தெரியாது, நான் எதுக்காக சொல்லணும்? அதுதான் கேமராமேன் வேலை. வண்டி ஓட்டுறாரு வேலை, அதுவும் அவர் ஓட்ட போகிறாரு, நம்ம பின்னாடி உட்காந்து வர வேண்டியாது. டைரக்டர் வந்து பின்னாடி உட்காந்து எனக்கு இங்கே போகணும், இங்கே வராது. அவர் என்னை கொண்டு போய் மணிரத்னம் ஆஃபீஸில் விட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் கேட்பேன், டேய் நான் இன்டர்வியூவில் போனோன்னு சொன்னேன், நீ எங்கடா எங்கள் ஆஃபீஸில் கொண்டாந்து விட்டேன்னு. அதுதான், அவ்வளோதான் கேமராமேன் வேலை, அதுதான் எடிட்டர் வேலையும். டைரக்டருக்கு என்ன வேணுமோ அது, எடிட்டருக்கு எப்படி எடிட் பண்ணுறது, ஸ்டீன்பர்க்கோ இதை இந்த ஆவிட் எப்படி எடிட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது, அந்த நாலேஜ் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கட்டை எனக்கு பிடிக்கல, இதை எனக்கு இந்த டைலாக் ஃபுல்லாக இந்த மூஞ்சிலேயே வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் டைரக்டர். அவர் எவ்வளோ பெரிய எடிட்டர் வேணா இருக்கலாம், இவருக்கு என்ன வேணும்னு இவர் சொன்னது தான் அதை வாங்க. ஸோ கேமராமேன் ஜாபோ, எடிட்டர் ஜாபோ, சவுண்ட் டிசைனர் ஜாபோ எல்லாமே டு டெல் த ஸ்டோரி விச் டைரக்டர் இன்டென்ட் டு டெல். அவ்வளோதான். நம்ம இருக்க அந்த நம்ம ஒரு சுப்பீரியர் நினச்ச மனத்தன அது அப்படி நினச்சி நிறைய பேருக்கு டைரக்ட் பண்ண போயிட்டு திரும்பி வந்துடுவானுங்க, ஒழுங்காக வாலாட்டி இருப்பாங்க. நன்றி. நன்றி, உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.